தன்னை நன்றாக தமிழ் செய்ய என்பார் திருமூலர். அதுபோல எங்கள் ஐயா திரு ஏ.பி.கே. பள்ளிச்செல்வம் அவர்களை நன்றாக படைத்தான் இறைவன் ஊருக்கு நன்றாக சேவை செய்ய. நதியின் அழகு நகர்வதில், அருவியின் அழகு வீழ்வதில், மனிதனின் அழகு புன்னகையில். அதுபோல எங்கள் கோவில்பட்டி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் திரு ஏ.பி.கே. பள்ளிச்செல்வம் ஐயா அவர்களின் அழகு ஆளுமையில். விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாடார் உறவின் முறை சங்க தலைவர் திரு ஏ.பி.கே. பள்ளிச்செல்வம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளியின் செயலாளர் ஜெயபாலன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்க பொருளாளர் திரு டி.ஆர். சுரேஷ்குமார் அவர்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் நம் பள்ளி செயலாளர் திரு ஆர்.எஸ். ரமேஷ் எம்.ஏ. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாடார் உறவின் முறை சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு சந்திரசேகர் அவர்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அன்னாருக்கு பொன்னாடை போர்த்தி அணிவிக்குமாறு திரு ஆர்.எஸ். ரமேஷ் எம்.ஏ. அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவ்விழாவில் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் குழந்தை உள்ளம் கொண்ட மனிதநேய பண்பாளர் நாடார் உறவின் முறை சங்க செயலாளர் திரு எஸ்.ஆர். ஜெயபாலன் பிஎஸ்சி ஐயா அவர்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நாடார் உறவின் முறை சங்க பொருளாளர் ஐயா திரு டி.ஆர். சுரேஷ்குமார் அவர்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். செந்தில் செல்வராஜ் ஐயா அவர்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தன் அன்பாலும் அறிவுரைகளாலும் களிமண்ணா இருக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு உருவம் கொடுத்து சமூகத்தின் சான்றோர்களாக்கிய நம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை பி. ஜான் கணேஷ் அவர்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அறிவின் ஊற்றுகளாம் இருபால் ஆசிரியர் பெருமக்களை இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களை ஆர்வமுடன் பருக வந்திருக்கும் எம் பள்ளி மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கோவில்பட்டி நாடார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் மாணவ செல்வங்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அறிவியல் வினாடி வினா போட்டிகளில் கலந்து பரிசு பெறவிருக்கும் மாணவ மாணவிகளையும் இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் விழிப்புணர்வு பாடலை பாட வந்துள்ள மாணவிகளையும் இம்மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். 49வது அறிவியல் மன்ற நிறைவு விழா அரங்கினுள் வீட்டிற்கும் சான்றோர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2019-2020 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வில் அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் சிறப்பு பரிசு பெறுவோர் பட்டியல் வாசிக்கப்படுகிறது. இப்பரிசினை விழாவின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் விஞ்ஞானி திரு வி. பொன்ராஜ் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு அறிவியல் முதலிடம் எஸ். ஐஸ்வர்யலட்சுமி, ஆர். விஸ்வா, என். மலர்விழி. எஸ். ஐஸ்வர்யலட்சுமி 10th A2, ஆர். விஸ்வா 10th. இரண்டாம் இடம் எஸ். பவித்ரா 10th A2. மூன்றாம் இடம் ஆர். மதனா 10th C. அடுத்தபடியாக சமூக அறிவியல் பாடங்களை படித்தவர். முதலிடம் என். மலர்விழி 10th C. இரண்டாம் இடம் எஸ். ரமேஷ் 10th C. மூன்றாம் இடம் ஜி. மனோஜ் 10th C. அடுத்தபடியாக கணித பாடங்களில் முதலிடம் பெற்றவர் ஐ. நஜிமா லீலா 10th A1. தங்கப்பாண்டி 10th D. இரண்டாம் இடம் பெற்றவர்கள் பி. கிருஷ்ணவேணி
எஸ் சிவபிரகாஷ் 10th A2, என் மலர்விழி 10th C. மூன்றாம் இடம் பெற்றவர்கள் எஸ் பவித்ரா 10th A2, கே வெங்கடேஸ்வரன் 10th E. 19-2020 கல்வியாண்டில் அறிவியல் மன்ற வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்ட முதல் 3 மாணவர் பெயர் பட்டியல் வைத்திருக்கிறார். நடுநிலை கா ஹரிபிரசன்னா 8th A, கா மேனகா 8th B 2ஆம் இடம், கா மனோஜ் 8th B 3ஆம் இடம். உயர்நிலை எஸ் ஐஸ்வர்யலட்சுமி முதலிடம், ஆர் நவீன்குமார் 2ஆம் இடம், வி மனோஜ்குமார் 9th C 3ஆம் இடம். மேல்நிலை எஸ் யுவராஜ் முதலிடம், +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். எஸ் மகேஷ் பிரியா 2ஆம் இடம், +2 சயின்ஸ். 3ஆம் இடம் ஆர் நிதிஷ்குமார், +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். நன்றி, வணக்கம். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய ஆலோசகர் திரு விஞ்ஞானி வி பொன்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இப்பரிசினை நம் பள்ளிக்குழு தலைவரும் நாடார் உறவுமுறை சங்க தலைவருமான திரு APK பழனிச்செல்வம் அவர்கள் வழங்குவார். 41 வைர விழா ஆண்டினுடைய 49வது அறிவியல் மன்ற தொடக்க விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் திரு APK அப்துல் கலாம் அவருடைய ஆலோசகர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய ஆலோசகர் விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்கள் நம் அருகில் உள்ள விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமத்தில் பிறந்தவர். இவர் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை முடித்து சயின்டிஸ்டாக இஸ்ரோவில் பணிபுரிந்தவர். இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகராக இருந்தவர். மேலும் விஞ்ஞானியாக பணியாற்றியவர். இவர் துறையில் வானியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி G கிரேட் விஞ்ஞானியாக பணியாற்றியுள்ளார். 2003 முதல் 2007 வரை டாக்டர் APJ அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோது குடியரசுத் தலைவர் செயலகத்தில் டெக்னாலஜி இன்டர்பேஸ் இயக்குநராக பணியாற்றியவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக டாக்டர் APJ அப்துல் கலாமின் மறைவு வரை அவருடன் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் பொது கொள்கை உருவாக்கத்தில் கலாமுக்கு ஆலோசகராக செயல்பட்டவர். 10 ஆண்டுக்கு மேலாக டாக்டர் கலாம் அவர்கள் முன்னெடுத்து சென்ற பல்வேறு டெவலப்டு இந்தியா விஷன் 2020, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பை 2030, ஏரோஸ்பேஸ் விஷன் 2050 போன்ற இந்தியா 2020 ஆகியவற்றில் கலாமுடன் பணியாற்றியவர். ஐயா பொன்ராஜ் அவர்கள் டாக்டர் கலாமுடன் இணைந்து 12 மாநிலங்களுக்கு மிஷன் ஃபார் டெவலப்டு ஸ்டேட்ஸ் கொள்கையை உருவாக்கியவர். இவர் தகவல் தொழில்நுட்பத்தில் அது சார்ந்த துறைகளான ஏரோநாட்டிக்ஸ் சிமுலேஷன், விர்ச்சுவல் ரியாலிட்டி, நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ், கல்வி, சுகாதாரம் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவியல் பயன்பாடு ஆகியவற்றில் நிபுணத்துவராக திகழ்ந்தவர். இவர் அப்துல் கலாமின் புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான விரிவுரைகள் மற்றும் சொற்பொழிவுகளின் இணை ஆசிரியராக இருந்தவர். 45க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நாட்டின் பிரதிநிதியாக கலாமுடனும் தனியாகவும் சென்று விரிவுரைகளை கல்வி நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் பல்வேறு இளைஞர் அமைப்புகளிலும் நிகழ்த்தி பெயர் பெற்றவர். இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்
கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள சியாம பிரகாஷ் பர்ச்சி ரூபன் மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற திட்டத்தில் நிபுணத்துவ உறுப்பினராக இருந்துள்ளார். அறிவியல் நூல்கள் படைப்பில் இந்தியா 2020 என்ற கலாமின் புத்தகத்தில் தொடர்ச்சியாக கலாமின் மேனிபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற நூலின் இணை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இப்புத்தகம் பஞ்சாயத்து முதல் பாராளுமன்ற வரையிலான வளர்ச்சி அரசியலை வலியுறுத்துகிறது. கலாமின் ஃப்ரீ சார்ட்டர் ஸ்டாம் டெவலப்மெண்ட் மிஷன் ஃபார் தமிழ்நாடு என்ற புத்தகத்தின் இணை ஆசிரியராக செயல்பட்டு அதை முடித்துக் கொடுத்தவர் என்பதில் பெருமை அடைகிறோம். மேலும் இவர் தந்தி தொலைக்காட்சியில் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் என்பதையும் உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நன்றி. கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய், சிந்தித்து பேசினால் அமைதியை இழப்பாய். நம்மை சிந்திக்க வைப்பதற்காக சிறப்புரையாற்ற வருகிறார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் ஆலோசகர் விஞ்ஞானி வி பொன்ராஜ் அவர்கள். ஐயா அவர்களை வருகிற சிறப்புரை தருக. கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய 49வது அறிவியல் மன்ற நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்க எனக்கு வாய்ப்பை கொடுத்த கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்கத்தினுடைய தலைவர் திரு APK பழனிச்செல்வம் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடார் மேல்நிலைப்பள்ளியுடைய செயலாளர் திரு RS ரமேஷ் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், வணக்கம். நாடார் மேல்நிலைப்பள்ளியினுடைய பொருளாளர் திரு G சண்முகராஜா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். திரு K மகேந்திரன், திரு A பிச்சைக்கிளி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்தை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நாடார் உறவின்முறை சங்கம் செயலாளர் திரு SR ஜெயபாலன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் பொருளாளர் திரு DR சுரேஷ்குமார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் இந்த விழாவிலே விழிப்புணர்வு பாடலை பாடி அமர்ந்திருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு A மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த விழாவிலே என்னை பற்றி அறிமுக உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய முதுகலை விலங்கியல் ஆசிரியர் திரு P அருணாச்சலம் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் இந்த விழாவிலே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செல்வி யாஸ்மி பிரபா, செல்வி S மகாலட்சுமி, நன்று நிலையில் இருக்கக்கூடிய செல்வி M ஜெயபாக்கியலட்சுமி மற்றும் நாட்டுப்பண் பாடக்கூடிய மாணவியர்கள், தலைமை ஆசிரியர் திரு ப ஜான் கணேஷ் அவர்களுக்கும், செயலாளர் RS ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவியர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக 50 விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 5 முப்பெரும் விழா இந்த பள்ளி இந்த ஆண்டு வைர விழாவை கொண்டாடுகிறது. 2020 என்றால் அது கலாம் ஆண்டு 2020. அந்த கலாம் ஆண்டு 2020ல உங்கள் பள்ளி பெருந்தலைவர், நமக்கெல்லாம் கல்வி கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி, அப்படிப்பட்ட பள்ளி இன்றைக்கு வைர விழா கொண்டாடுகிறது. இந்த வைர விழா கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வைர விழா கொண்டாடக்கூடிய 2020 வைர விழா கொண்டாடக்கூடிய 60 ஆண்டுகளை கடந்து 60 முறை சூரியனை சுற்றி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை படைத்திருக்கக்கூடிய கோவில்பட்டி நாடார் மேல்நிலை பள்ளிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா கையை தூக்கி நல்லா கட்டத்துக்கு போகும். இலக்கிய மன்ற நிறைவு விழா, அறிவியல் மன்ற நிறைவு விழா, விளையாட்டு விழா, ஆண்டு விழா, விடுதி விழா, எதுவுமே நிறைவுன்னு ஒன்றும் கிடையாது. இது தொடரும், சரியா? இலக்கிய மன்றம் தொடரும், அறிவியல் மன்றம் தொடரும். ஓகே, எனவே இந்த தொடரக்கூடிய இந்த விழாக்களுக்கு விழா எடுத்து அதை உங்கள் மத்தியில் நினைவுபடுத்தி இன்றைக்கு அறிவியல் மன்றத்திற்கு அத்தனை அறிவியல் தலைவர்களையும் இந்தியா மற்றும் உலக தலைவர்களை இங்கு வைத்து அந்த அறிவியலை போற்றக்கூடிய இந்த நிகழ்வுக்கு
அந்த அறிவியல் சம்பந்தமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களை அறிவியல் விழிப்புணர்ச்சி பெற செய்து இந்த 49வது நிறைவு அறிவியல் மன்ற நிறைவு விழாவை இன்றைக்கு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களோடு சில நேரம் கலந்துரையாட அந்த வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி. எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அது ஒரு குத்துவிளக்கோடு தொடங்கும். குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு என்ன வேண்டும்? என்ன வேணும்? வேற என்ன வேணும்? திரி வேணும். வேற தீப்பெட்டி. வேற விளக்கு. வேற ஓகே, சரி, நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு குத்து விளக்கு சிறப்பாக எரியணும்னா 3 விஷயம். ஓகே, அது முதலில் சொல்லுங்க. முதலில் சாப்பிட்டீங்களா இல்லையா? முதலில் எண்ணெய் வேண்டும். இரண்டாவது திரி வேண்டும். மூன்றாவது தீ வேண்டும். சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. ஏமா சொல்லுங்க. ஏமா எண்ணெய் திருத்தி. ஓகே, எண்ணெய் திருத்தி அறிவு தீபம் ஏற்றிய. ரைட்? சரியா? மாணவ மாணவிகளாக நீங்களாம் யார் தெரியுமா? நீங்களாம் வந்து மாசு மறுவற்ற வெண்மையான திரியை போன்றவர்கள். இந்த மாசு மறுவற்ற வெண்மையான திரியை போன்ற மாணவ மாணவிகளாக நீங்கள்லாம் ஓகே, உங்களை ஒரு 60 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பள்ளியிலே வைத்து படிக்க வைத்து உங்கள் கனவுகளை லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும் என்று தங்களை எண்ணெயாக ஒதுக்கிக் கொண்ட உங்கள் பெற்றோர்கள் தான் அந்த எண்ணெய். எனவே அந்த பெற்றோர்களுக்கு கையை நல்ல மேல தூக்கி நல்ல கையெழுத்துவோம். சரி, எண்ணெயை தெரிந்த போதும் என்ன வேணும்? தீ வேணும். ஓகே, உங்களுக்கு அறிவு தீபம் ஏற்றக்கூடிய தீயாக விளங்கி இருக்கக்கூடிய உங்கள் மத்தியிலே உங்களோடு இருக்கக்கூடிய உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் அந்த தீ. அவர்கள் நல்ல கையை மேல தூக்கி தட்டுவோம். சரி, இந்த 3 இருந்தா போதுமா? என்ன வேணும்? விளக்குன்னு ஒன்று வேணும். என்ன? அந்த விளக்கு தான் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியை தோற்றுவிக்க வேண்டும் என்ற கனவோடு இந்த நாடார் உறவின்முறை சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் இந்த பள்ளியை தோற்றுவித்த அந்த தலைவர்கள், அதற்கு பின்பாக தொடர்ந்து இந்த பள்ளியை நிர்வகித்து வந்த தலைவர்கள், இன்றைக்கு இந்த பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருக்க இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் தலைவர் திரு பழனிச்செல்வம் அவர்களோடு சேர்ந்து செயலாளர், பொருளாளர் அத்துறை தலைவர்களும் தான் இந்த பள்ளிக்கு விளக்காக இருக்கக்கூடியவர்கள். அந்த விளக்குக்கு நல்ல கை வலு தட்டுங்க. வெரி குட் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றது திரும்பி சொல்றீங்களா எல்லாரும்? எஸ், நம்பிக்கை தான் எண்ணங்களாக வளர்கிறது. என் எண்ணங்கள் தான் எனது வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. என் வார்த்தைகள் தான் எனது செயல்களை தீர்மானிக்கிறது. என் செயல்கள் தான் எனக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. என் பழக்க வழக்கம் தான் எனக்கு மதிப்பை கொடுக்கிறது. அந்த மதிப்பு தான் எனது தலைவிதியை நிர்ணயிக்கிறது. அப்ப எது உங்க தலைவிதி நிர்ணயிக்குது? இல்ல, நம்பிக்கை. எது? நம்பிக்கை. உங்கள் தலைவிதியை நிர்ணயிப்பது எது? நீ இன்னைக்கு நல்லா ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சி மனநிறைவா இருக்கேன்னா அது ஒரு நம்பிக்கையை சார்ந்தது. இல்ல சோகமா வருத்தமா அப்படி கையை கண்ணத்துல கையை வச்சுட்டு என்ன வாழ்க்கை என்ன படிப்பு அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுவும் நம்பிக்கையை சார்ந்தது. சரியா? ஓகே, சொல்லுங்க. பார்த்தால் தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு. நம்பினால் தான் பார்க்க முடியும் என்பது மெய்ஞான அறிவு, விஞ்ஞான அறிவு. புரியுதா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் லார்ட் கெல்வின் தெரியுமா? லார்ட் கெல்வின் யார்? அவர் லார்ட் கெல்வின். லார்டு லவக்தாஸ் தெரியுமா? லார்டு லவக்தாஸ் உங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா லார்டு கெல்வின் தெரியல. லார்டு கெல்வின் தான் ஒரு சூரியனே உதிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய லண்டன் ராயல் சொசைட்டியுடைய பிரசிடென்ட். அறிவியல் ஆராய்ச்சியின் தலைமையிடம் லண்டன் ராயல் சொசைட்டி. அந்த லண்டன் ராயல் சொசைட்டியுடைய பிரசிடென்ட் வந்து லார்டு கெல்வின். ஓகே, அவர் சொன்னாரு,
நீங்க எல்லாம் டெம்பரேச்சருக்கு யூனிட் தெரியுமா? கேன்னு போட்டுருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சவர் கெல்வின். ஓகே, அவர் தான் லார்டு கெல்வின். லார்டு கெல்வின்னா நம்ம ஊர்ல எம்பி சொல்லுவாங்க. அங்க வந்து லார்டுனா பாராளுமன்றத்துடைய எம்பியா இருக்கக்கூடியவர் லார்டு. அப்ப அந்த லார்டு கெல்வின் சொன்னாரு, எனிதிங் ஹெவியர் தென் ஏர் கேனாட் ஃப்ளை அப்படின்னு. காற்றை விட அதிக எடை கொண்ட எந்த பொருளும் பறக்காது அப்படின்னு. ஓகே, காற்றை விட அதிக எடையை கொண்ட எந்த பொருளும் பறக்காதுன்னு 1880 சொன்னார். 1880 ஆண்டு சொன்னார். அவர் சொன்னா அதுக்கப்புறம் எந்த அப்பீலும் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் அறிவியல் ஆராய்ச்சியினுடைய தலைமை பீடத்தில் இருக்க. ஆனா 2 இளைஞன் நம்பினா காற்றை விட அதிக இடம் கொண்ட பொருள் பறக்கும் நம்பினா விமானம் பறந்தது. யாரு யாரு? முடியாது என்று சொன்ன லார்டு கெல்வின் அவங்க யாருக்கு தெரியல. ஆனா முடியும் என்று நம்பி அதை சாதனை சரித்திரம் படைத்து காண்பித்த ரைட் பிரதர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்பிக்கை. பார்த்தால் தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு, நம்பினால் தான் நீ பார்க்க முடியும் என்பது விஞ்ஞான அறிவு. புரியுதா? ஓகே, புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? முடியாது அப்படின்னு யாரும் சொன்னாலும், முடியாது என்று சொல்லுவவர்களால் வரலாறு படைக்கப்படவில்லை, முடியும் என்று சொல்லுவவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, யாராவது இனிமே முடியாதுன்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா, உன்னால முடியாது, அது முடியாது, இது செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, இது எப்படி முடியும், இதால் செய்ய முடியாது அப்படின்னா சொன்னா, தம்பி ஓரமா போய் உட்காரு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? முடியாதுன்னு எவனா சொன்னா என்ன சொல்லணும்? அந்த ஓரமா போய் உட்காரு, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லுங்களா? இனிமே முடியாது யார் சொன்னா என்ன சொல்லணும்? உட்காரு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களா? ஓகே, நீங்க உங்களுக்கு எல்லாம் ஸ்டெம் எஜுகேஷன் தெரியுமா? ஸ்டெம் எஜுகேஷன், ஸ்டெம்னா என்ன தெரியுமா? ஸ்டெம் எப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அமெரிக்காவில் மற்ற ஜெர்மனியில பல்வேறு இடங்களில் ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லி தராங்க. ஓகே, ஸ்டெம் எஜுகேஷன்னா இப்போ கணக்கு வாத்தியார் உங்கள்கிட்ட வந்தா என்ன சொல்லுவீங்க? பிசிக்ஸ் வாத்தியார் வந்தா, கெமிஸ்ட்ரி வாத்தியார் வந்தா ரொம்ப ஜாலியாக படிப்பீங்களோ? கணக்கு வாத்தியார் வந்து கணக்கு போட்டா என்ன சொல்லுவீங்க? பாதி பேருக்கு நல்லா போடுவீங்க, பாதி பேரு ஐயோ வந்துட்டாரு. பிசிக்ஸ் வாத்தியார் வந்து தாமரை புத்தகத்துக்கு கையில் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? சார் ஒன்றும் புரியல சார். எத்தனை பேர் சொல்லுங்க? கணக்கு புரியலன்னு சொல்றவங்க கைது போவோம். ஒன்றும் செய்ய மாட்டார் டீச்சர், ஒன்றும் செய்ய மாட்டார். சும்மா சொல்லுங்க, கைது நல்லா தூக்கு. சார் கணக்கு வாத்தியார் எங்க இருக்கீங்க பாருங்க. ஓகே, அவன் கையை இறக்க மாட்டான், அப்படியே வச்சிருக்கான். வெரி குட். ஓகே, பிசிக்ஸ் எத்தனை பேருக்கு புரியல? வெரி குட். ஓகே, உண்மையா இருக்கு, நீ நம்ம பையன் உண்மையா இருக்கு. வெரி குட் சில்ட்ரன். ஓகே, சயின்ஸ் இது கெமிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு புரியல? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே பெரிய. டீச்சர்ஸ் ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். ஓகே, பயாலஜி கொஞ்சம் எல்லாருக்கும் ஓரளவு புரியுது. இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்டரி, இந்த ஆங்கிலத்தோட பெரும்பாடா இருக்கு சார். ஆங்கிலம் ஒட்டு மொத்தம். ஓகே, வெரி குட் சில்ட்ரன். ஓகே ஓகே. அப்ப புரியாம வந்து நம்மளுக்கு புரியாம படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரியா? ஓகே, எதுலையுமே ஒரு பிடிப்போட படிச்சாதான், ஒரு புரிஞ்சு படிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டா படிச்சாதான் நம்ம படிக்க முடியும். சரியா? டாக்டர் கலாமுக்கு வந்து ஒரு கனவு. ஓகே, என்ன கனவு அப்படின்னா, அவர் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதும் 10 வயசுல ஒரு கனவு. அவர் டீச்சர் வந்து சிவசுப்ரமணிய ஐயர் பாடம் எடுத்தார். பறவை எப்படி பறக்கிறது படத்துல போர்ட்ல போட்டு பார்த்தாரு. என்னப்பா புரிஞ்சா? அரை மணி நேரம் விளக்குனாரு. பறவை எப்படி பறக்குது, எப்படி விங்ஸ் ஃபிளாப் பண்ணுது, எப்படி பறக்குதுன்னு அரை மணி நேரம் போர்ட்ல வரைஞ்சு போட்டு சொல்லி கொடுத்தாரு. புரியல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு கை தூக்குங்கன்னு கேட்டாரு. அதுல பாதி பேர் புரியலன்னு, 10 பேர் தான் கை தூக்கினான். புரியாத கூட்டத்தில் அப்துல் கலாம் இருந்தார். உங்களை மாதிரி சொன்னீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி புரியலன்னு சொன்னவர் அப்துல் கலாம் உட்கார்ந்தார். சரி, பசங்களுக்கு புரியலன்னு சொல்லி கடற்கரை கூட்டு போய் அந்த கடற்கரையில கடற்பறவைகள் கூட்டமா அப்படி போறதை காமிச்சு, எப்படி கடற்பறவைகள் பறக்குது என்பதை காமிச்சு, அது எப்படி விங்ஸை ஃபிளாப் பண்ணுது, எப்படி விங்ஸை ஃபிளாப் பண்றதுனால மேலே வெற்றிடம் ஏற்படுது, கீழே காற்றழுத்தம் வருது, அதனால எப்படி பறக்குது, அதனுடைய உடம்பு வந்து எப்படி ஒரு லைஃப் ஃபோர்ஸா செயல்படுது
அது விங்ஸுடைய பின்னால் இருக்கக்கூடிய வால் வந்து எப்படி அதை நேவிகேட் பண்ண உதவுது என்பதெல்லாம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை பார்த்தாங்க. பார்த்த உடனே அத்தனை பேரும் எனக்கு புரிஞ்சா பறவை எப்படி பறக்குதுன்னு கேட்டார். உடனே எல்லா பசங்களும் சொன்னாங்க, எஸ் சார், பறவை எப்படி பறக்குதுன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா 40 பேருக்கு பறவை எப்படி பறக்கிறது என்பது புரிந்தது. ஆனா அப்துல் கலாமிற்கு மட்டும்தான் நானும் என் வாழ்வில் பறக்க வேண்டும் என்ற லட்சியம் பிறந்தது. புரிந்தவங்களாம் சயின்டிஸ்ட் ஆயிடல, விஞ்ஞானி ஆயிடல, 11வது குடியரசுத் தலைவர் ஆயிடல. ஆனா யாருக்கு அது புரிந்ததோடு லட்சியமாக மாறியதோ அவர் தான் சயின்டிஸ்ட் ஆனாரு, விஞ்ஞானி ஆனாரு, ஜனாதிபதி ஆனார். ஓகே, அதனால புரிந்தவர்கள் எல்லாம், பாடம் புரிந்தவர்கள் எல்லாரும் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா அதை புரிந்ததை லட்சியமா மாற்றணும். இன்னைக்கு டெய்லி உங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு லட்சியத்தை விதைக்கிறாங்க, கனவை விதைக்கிறாங்க. அந்த கனவை ஒழுங்கா கவனிக்கணும். ஓகே, சொல்லுங்க. கற்றலின் கேட்டலே நன்று, கேட்டலின் பார்த்தலே நன்று, பார்த்தலின் பகிர்தலே நன்று. கற்க வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், பகிர வேண்டும். செய்வீங்களா எல்லாரும்? எத்தனை பேர் லைப்ரரி போறீங்க? கை தூக்குங்க. லைப்ரரி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? லைப்ரரி போறதுக்கு நேரமே இல்லையா? இருக்கா? லைப்ரரியில் போய் போறதே கம்மியாக தான் இருக்கு. இனிமே உங்க தலைவர்கிட்ட சொல்லி, எச்எம்கிட்ட சொல்லி லைப்ரரிக்கு போனா போகலைன்னா உங்களுக்கு ஃபைன் போட சொல்லணும். ஆனா போனா உங்களுக்கு அவார்டு, பரிசு கொடுத்தோம். ஓகே, ஃபைன் போடுறத விட பரிசு கொடுத்தா போவீங்களா? 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 அப்துல் கலாம் லைப்ரரியில போய் படிச்சதுனால தான் இத்தனை பெரிய ஆளா உயர்ந்திருக்காரு. வெறும் பாட புத்தகத்தை படித்து உயரல. புரியுதா? லைப்ரரியில போய் படிச்சதுனால தான் இத்தனை பெரிய ஆளா வந்திருக்காரு. அதனால வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படிச்சு எக்ஸாம் எழுதி வந்துடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால லைப்ரரிக்கு போகணும், படிக்கணும், படிச்சதை மாணவர்களோட பகிரணும். சரியா? உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொண்டா தான் நீங்க பெரிய ஆளா வர முடியும். ஓகே, இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. சரியா? இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ட்ரேட் வார் நடக்குது. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இன்னைக்கு யுத்தம் நடக்குது. எண்ணெய் காரணமாக எங்கெங்கயோ நடக்குது. அங்க யுத்தம் நடந்தா இங்க பெட்ரோல் விலை கூடி போகுது, தங்க விலை கூடி போகுது. பெட்ரோல் விலை கூடுனா நம்ம போடுற பைக்குக்கும் காருக்கும் பஸ்ஸுக்கும் காசு கட்டணம் கூடுது. எங்கேயோ ஒன்று நடந்தா இங்க அதனுடைய தாக்கம் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதனால உலகம் எப்படி போகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து அந்த உலகத்தோடு போட்டி போடக்கூடிய வல்லமையை பெறுவதற்கு கல்வி முக்கியம். கல்வி வெறும் கல்வி முக்கியம் அல்ல, அதோட அறிவார்ந்த கல்வி முக்கியம். அந்த அறிவார்ந்த கல்வி மட்டும் முக்கியம் அல்ல, புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? 1000 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றீங்களா? கேக் சாப்பிடுறீங்களா? எல்லாரும் கேக் சாப்பிடுறீங்களா இல்லையா? ஓகே, இந்த கேக் வந்து சாப்பிட்டதுல சயின்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் இருக்கு. சொல்லுங்க ஸ்டெம். சொல்லுங்க ஸ்டெம். சொல்லுங்க ஸ்டெம். எஸ் ஃபார் சயின்ஸ், டி ஃபார் டெக்னாலஜி, இ ஃபார் இன்ஜினியரிங், ஏ ஃபார் ஆர்ட்ஸ், எம் ஃபார் மேத்ஸ். ஓகே, இந்த 5 இருக்கு. இந்த 5 பாடத்திட்டத்துல இப்ப வெளிநாடுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த 5 அதுல இருக்கா என்பதை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. புரியுதா? இந்த 5 இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லி தராங்க. இப்ப வெளிநாடுகள் அப்படிப்பட்ட கல்வி இருக்கு. வெறும் புத்தகத்தை பார்த்து சொல்ற கல்வி இல்ல. மேத்ஸ்னா வெறும் மேத்ஸ், கால்குலஸ் டிஃபரன்சியேஷன் இல்ல. அந்த கால்குலஸ் டிஃபரன்சியேஷனை எப்படி இன்னைக்கு வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும், இந்த வாழ்க்கையில நான் பார்க்கக்கூடிய பொருள்கள்ல இதை எப்படி அப்ளை பண்ணி வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது கேக்குக்கு சயின்ஸ் எங்க இருக்கு, டெக்னாலஜி எப்படி இருக்கு, என்ஜினியரிங் இருக்கா கேட்கல, மேத்ஸ் இருக்கா கேட்கல, ஆர்ட்ஸ் இருக்கா கேட்கல? சொல்லுங்க. ஒரு 5 பேர் சொல்லுங்க. யாராவது 5 பேருக்கு வாங்க, முன்னால வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. யாருக்கு தெரியும்? வாங்க, மேடைக்கு வாங்க. கேக்ல சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க முதல்ல வாங்க. கேக்ல டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றவங்க 2வது வாங்க. கேக்ல என்ஜினியரிங் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 3வது வாங்க. கேக்ல ஆர்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க 4வது வாங்க. கேக்ல மேத்ஸ் இருக்குன்னு சொல்றவங்க 5வது வாங்க. வாங்க. அறிவியல் மன்றம் நிறைவு விழா. புரியுதா? வரணுங்க, வாங்க வாங்க. வர்றவங்களுக்கு புத்தகம் பரிசு. ஓகே,
யார் வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்ல பயன்படுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் போது முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வருது, கை தட்டுங்க எல்லாரும். ரெண்டாவது ஒரு பொண்ணு வருது, கை தட்டுங்க. வெரி குட். மூணாவது தேர்ட் பசங்க கமான். இந்த மூணாவது பையன் வரான். ஒடியா ஒடியா கம் கம் கம். நாலாவது ஒடியா ஒடியா கமான் கமான் கமான். 4 பேர். இன்னும் ஒரு ஆளு ஒன் பர்சன். ஓடியா ஓடியா வேறு ஃபர்ஸ்ட். 4 வந்தாச்சா? 3 பேர் வந்தாச்சு. 4 கமான் 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 கம். ஓடியா வா மேல வா. மைக் கொடுத்தாச்சா? இன்னும் 4 பேர் தானே, இன்னும் ஒரு ஆள் இல்லையா? இப்போ 5வது யார் சொல்றது? ஓடியா. இங்கேயும் 3 பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்காங்க, ஆண்கள் 2 பேர் தான் இருக்குது. ஓகே கமான். வெரி குட். இப்போ கேக்ல சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. யாருமா சயின்ஸ்? யாரு சயின்ஸ்? யார் நீ பேசுறீங்க? யாரு சயின்ஸ்? யாரு என்ன பேச போற? நீ என்ன பேச போற? நீ சொல்லு. நீ என்ன சொல்ல போற? ஃபர்ஸ்ட் மைக் எடுத்துல மேத்ஸ் அதனால வா. இப்படி வா. இங்க வா இங்க வா இங்க வா. உன் பேர் என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கல என்னது மேத்ஸா? சொல்லு. இந்த பொண்ணு கேட்கல மேத்தமெட்டிக்ஸ் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு சொல்ல போகுது. ஓகே. மாரியம்மாள் என்ன படிக்கிற? 9th A1. வெரி குட். சொல்லு. அதுல மேத்ஸ் இருக்கு கேக்ல. எப்படி? அது நம்பர், அந்த கிரீம்க்கு பதில் நம்பர் வைப்பாங்க. கிரீம் நம்பர் வைப்பாங்க? என்ன நம்பர் வைப்பாங்க? டிசைன்டா? நம்பர் இந்த பர்த்டே எத்தனாவது பர்த்டேன்னு சொல்லி அந்த நம்பர். அது வந்து அது ஆர்ட்ஸ். கேக்கல என்ன மேத்தமெட்டிக்ஸ்? நீ சொல்றியா? குமார் 9th C. 9th C. நீ சொல்லு. கேக்ல வந்து வட்ட வடிவம், முக்கோண வடிவம். ஃபேண்டாஸ்டிக். ஓகே. வட்ட வடிவம், முக்கோண வடிவம், சதுரம், ஓகே, ரெக்டாங்கிள் இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்துருச்சா? வெரி குட். கை விடு. ஃபேண்டாஸ்டிக். வெரி குட். அப்படியே அடுத்து அவன் சொல்லிட்டானா? இவன் சொல்ல வேண்டியது அவன் சொல்லிட்டானா? அப்ப நீ வித்தியாசமா சொல்லு. இவன் உன் பேர் சொல்லுவா. இவன் சொல்றான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை அவன் சொல்லிட்டான். நான் என்ன சொல்றேன்? நான் வேற ஆள் வா. நல்ல மைக்கு பக்கத்துல வச்சுக்கோ. என் பேர் மகாலட்சுமி. 12th காமர்ஸ். சொல்லுங்க. கேக் வந்து மேக் பண்றவங்க வந்து ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி கலந்து ஒரு மாடல் எல்லாருக்கும் பிடிச்ச மாரி போட்டு அவங்க மனசை வந்து இவங்க பக்கமா திருப்புறாங்க. அப்ப டிசைன் போடுறாங்க, நல்ல மனதை கவரக்கூடிய டிசைன் போடுறாங்களா? ஃபாரெவர் பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறாங்க. அது ஆர்ட்ஸ். வெரி குட். அப்ப கேக்ல வந்து மனதுக்கு பிடித்த டிசைன்ஸை போட்டு அவங்களை கவர்கிறார்கள், அதாவது கலையை வைத்து மனதை கவர்கிறார்கள் அந்த பொண்ணு சொல்லுது. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். மலர்விழி என்ன படிக்கிற? 10th ஸ்டாண்டர்ட். சொல்லு. கேக்ல வந்து சயின்ஸ் இருக்கு. அதுல மாவு எவ்வளவு கலக்கணுங்கிறத நம்ம கிலோகிராம்ல எழுதலாம். அதனால சயின்ஸ் இருக்கு. டெக்னாலஜி வந்து கேக் தயாரிக்கிறதுக்கு அதை மைக்ரோ ஓவன்ல வைக்கிறோம். வெரி குட். டெக்னாலஜி, மைக்ரோ டெக்னாலஜி. மாவை எவ்வளவு கலக்கணுன்றது வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஆனா சயின்ஸ் அப்படின்னா அந்த மாவு வந்து எப்படி பேக்கிங் பண்றோம், எப்படி வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஃபெர்மெண்டேஷன் நடந்து அது வந்து வருதுன்றது கேக் உருவாகுறது தான் சயின்ஸ். சரியா? ஓகே, வெரி குட். என் பேர் யோகேஷ். நான் 10th B படிக்கேன் சார். கேக்கில் வந்து சயின்ஸ் இது பண்ணுறேன் சார். ஏன்னா நம்ம ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போ ஈஸ்ட் இது பண்ணுறதுனால இருக்கு. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து சொன்ன மாதிரி இந்த ஒரு கிராம், ஒரு 600 கிராம் மாவு இது பண்ணணும்னா அதுக்கு தேவையான எக்கு இதெல்லாம் தேவையான சேர்த்து தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சயின்ஸ் வந்து ஈஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா ஈஸ்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த மாவு வந்து உப்பி வர மாதிரி இதாகும். அப்போ தான் கேக் வந்து ஒரு சாஃப்டான அந்த இது கிடைக்கும். வெரி குட். புரியுதா? அப்ப சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் இருக்கு. ஓகே இருக்கா?
அப்ப நீங்க படிக்கும் பொழுது மேத்ஸ் படிங்கன்னா பாதி பேர் புரியல கைது பண்ணீங்க, பிசிக்ஸ் புரியல கைது பண்ணீங்க. படிக்கும் பொழுது இந்த ஸ்டெம் எஜுகேஷனை சொல்லி கொடுத்து படித்தால் உங்களுக்கு வந்து நல்லா விளங்கும். ராஜராஜ சோழனுக்கு ஸ்டெம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, எப்படி யாரு தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் ஸ்டெம் அப்ளை பண்ணிருக்காரு. சயின்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு, டெக்னாலஜி அப்ளை பண்ணிருக்காரு, மேத்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு, ஆர்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு. ஓகே, அண்ட் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிருக்காரு. எப்படி தெரியுமா உங்களுக்கு? போய் எத்தனை பேர் தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருக்கீங்க? இவ்வளவுதான் பார்த்துருக்கீங்க. ஓகே, ஒரு ஒட்டுமொத்த கலை வடிவம், அந்த கலை வடிவத்தை அங்க அத்தனை சிலைகள்ல கொண்டாந்துருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய கோபுரத்தின் நிழல் வந்து கீழே விடுகாத அளவுல டிசைன் பண்ணிருக்கிறது தான் சயின்ஸ். ஓகே, ஒரு சூரியனது நிழல் கீழே விழுகாத அளவுக்கு அந்த கோபுரத்தை டிசைன் பண்ணிருக்காங்க சயின்டிபிக் பிரின்சிபலை வச்சு. ஓகே. ரெண்டாவது, 80 டன் எடை கொண்ட அந்த கோபுர கலசத்தினுடைய கல்லை மேல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த யானையை வச்சு ஒரு அழகான ஒரு பாதையை உருவாக்கி, கீழே இருந்து பாதையை உருவாக்கி அது மேலே கொண்டு போய் அதை வந்து அந்த கல்லை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நந்தி 13 அடி 16 அடி நீளத்துல ஒரே பெரிய கல் கொண்ட ஒரு நந்தியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்க வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோபுரம் 3 அடுக்கு, இரண்டாவது கோபுரம் 5 அடுக்கு. அந்த தஞ்சை பெரியவருக்கு உள்ள இருக்கக்கூடிய 12 எழுத்து எதை சொல்றது? உயிர் எழுத்து எவ்வளவு? மெய் எழுத்து எவ்வளவு? தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் எழுத்து எவ்வளவு? இந்த 3 உள்ள இருக்கு. இனிமேல் தஞ்சை பெரியவருக்கு உள்ள போனா ஸ்டெம் இருக்கான்னு பார்க்கணும். பாப்பீங்களா? டிவி பார்த்தா ஸ்டெம் இருக்கான்னு பார்க்கணும். மொபைல் போன் பார்த்தா அதுல ஸ்டெம் இருக்கான்னு பார்க்கணும். எதை போய் சாப்பிட்டாலும் அதுல ஸ்டெம் இருக்கான்னு பார்க்கணும். பாப்பீங்களா எல்லாரும்? எஸ் ஆர் நோ? ஓகே. கல்லணை கட்டியது யாரு? கரிகால சோழன் கல்லணை கட்டினான். கல்லணை கட்டினதுடைய அந்த கல்லணையுடைய தத்துவம் என்ன? இது ஒரு தடுப்பணை பண்ணி ஒரு வரக்கூடிய காற்றாற்று வெள்ளம் போல் வரக்கூடிய அந்த காவிரியை தடுத்து 5 பிரிவுகளாக பிரித்து விடக்கூடிய கல்லணையை கட்டிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டின 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அணை இன்னைக்கும் அருமையா நிற்குது. ஓகே. கடாரம் கொண்டான், இப்படி பல்வேறு சிறப்புகள். 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் 2 வரி கொண்ட குரலை எழுதினார். யார் அவரு? 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் ஒருத்தர் இருந்தார். 3000 ஆண்டு வாழ்ந்தார். திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார். திருமந்திரத்தை கொடுத்தார். ஓகே. இதுக்கெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த உலகத்தினுடைய அதுக்கப்புறம் 2000 ஆண்டு காலத்துக்கு அப்புறம், 1000 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் களப்பிரர்கள் என்ற ஆட்சி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டு அந்த ஆட்சி ஒட்டுமொத்த தமிழகத்தை சிதைத்தது. தெரியுதா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. ஓகே. 1780 உலகம் முதலாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த உலகம் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை பார்த்துச்சு. என்ன? ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எதால் கட்டமைக்கப்பட்டது? வாட்டர், ஸ்டீம் அண்ட் ஃபாசில் ஃபியூயல், நிலக்கரி. அந்த நிலக்கரியாலும் தண்ணியாலும் ஸ்டீம் என்ஜினாலும் இந்த முதலாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 780 கட்டமைக்கப்பட்டது. இரண்டாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 870 எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் மூலமாக கட்டமைக்கப்பட்டது. எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் 870. 1970 கம்ப்யூட்டரும் இன்டர்நெட் வரல, கம்ப்யூட்டர் வந்தது. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் 1970 வந்தது. 1980 இந்த உலகம் இன்டர்நெட் டெக்னாலஜி ஆரம்பிச்சிச்சு. 90 இன்டர்நெட் வந்தது. ஒட்டுமொத்த செமிகண்டக்டர் சிப் இந்த உலகத்தை மாற்றியது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மூன்றாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொடங்கியது. அதாவது அசம்பிளி லைன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் உருவானது. 1990 இன்டர்நெட் வந்தது. மொபைல் போன் டெக்னாலஜி உருவானது. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்தது. கிரிட் கம்ப்யூட்டிங் வந்துச்சு. 2000 ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்டர்நெட்டால் ஆக்கிரமிக்கப்பட்டது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியால் ஆக்கிரமிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த உலகமும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்துச்சு. ஓகே. இன்னைக்கு 2020, இன்னைக்கு கனெக்டட் டிவைசஸ், மொபைல் போன் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆட்டோமேஷன் வந்துருச்சு, ரொபாட்டிக்ஸ் வந்துருச்சு.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ரொபாட்டிக்ஸ் வந்ததுனால பாதி பேருக்கு வேலை இல்லை, இண்டஸ்ட்ரியலில் வேலை இல்லை, இப்படிப்பட்ட சூழல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ 870 முதலாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொடங்கப்பட்ட பொழுது இந்தியா பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக 1780 1280 ஆண்டு முதலாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உலகம் சந்தித்த பொழுது இந்தியாவில் வீரமங்கை வேலுநாச்சியார் அப்பதான் கத்தியை தூக்கி சண்டை போடுறாரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து. அதுக்கடுத்து தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் தொடர்ந்து நம்ம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து கத்தியை வச்சு சண்டை போட்டு இருக்கோம். 1870 சிப்பாய் கழகம் தோன்றியது. 870 உலகம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2 சந்தித்தது. 1970 உலகம் இந்தியா பஞ்சத்தை சந்தித்தது. பெங்கால் பஞ்சம், மகாராஷ்டிரா பஞ்சம், அரிசி கிடைக்காது, பெரியவர்கள்லாம் தெரியும், அரிசி கிடைக்கிறது பெரிய கஷ்டம். பஞ்சத்தை சந்தித்தது இந்தியா. ஆனா அந்த 1970 டோட்டல் அசம்பிளி லைன் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷனை உலகம் உருவாக்கியது. நம்மகிட்ட இருந்து பருத்தி வாங்கிட்டு போகும், அங்க டெக்ஸ்டைல் பண்ணி இங்கே அனுப்புவாங்க. நம்மகிட்ட இருந்து இரும்பு தாது எடுத்து போவாங்க, ஸ்டீலை உற்பத்தி பண்ணி இங்கே அனுப்புவாங்க. இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உலகம் சந்தித்த பொழுது நாம் இன்னும் பிரிமிட்டிவ் காலத்தில் இருந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னால நம்ம நாட்டில் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருந்தது, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வளர்ச்சி இருந்தது, அது இடையில எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா அந்த நேரத்தில் உலகம் மாறிக்கொண்டிருந்தது. 17th செஞ்சுரியில இந்தியா தான் ஜிடிபியில ஃபர்ஸ்ட், இன்னைக்கு இந்தியா ஜிடிபியில லாஸ்ட். இன்றைக்கு 2020 ஜிடிபியில கீழே போச்சு. ஏன்னா விவசாயம் போய்விட்டது, விவசாயம் படுத்துருச்சு. கிட்டத்தட்ட 1980 அப்துல் கலாம் என்ற ஒருத்தர் வந்தார். முதலாக SLV-3 ராக்கெட் இந்தியாவிலே சொந்தமாக வடிவமைத்து விண்ணிலே ஏவினார். விண்ணை இழந்த நாடுகளில் 5வது நாடாக இந்தியாவை பிரகடனப்படுத்தினார் அப்துல் கலாம் அவர்கள் 1980. உலகம் ஒரு சைடில் வளர்ந்துட்டே போகுது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்துட்டே போகுது. இந்தியா பஞ்சத்திற்கும் பராதியாக இருந்து போராடி கொண்டிருக்கிறோம். 1960 பஞ்சம். அப்பதான் சி சுப்பிரமணியம், இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில சி சுப்பிரமணியம், MS சுவாமிநாதன் சேர்ந்து முதலாம் பசுமை புரட்சி வந்தது. ஓகே, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்த பொழுது 1980 அப்துல் கலாம் அவர்களது தலைமையில் SLV-3 ராக்கெட் இன்னைக்கு விண்ணிலே நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த முதல் நாடு இந்தியா. செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பி வெற்றி பெற்ற 3வது நாடு இந்தியா. முதல் முயற்சியிலே வெற்றி பெற்ற 3வது நாடு இந்தியா. ரஷ்யா ஒரே ராக்கெட்ல 27 செயற்கைக்கோள், அமெரிக்கா ஒரே ராக்கெட்ல 37 செயற்கைக்கோள், இந்தியா ஒரே ராக்கெட்ல 104 செயற்கைக்கோளை ஏவி சரித்திர சாதனை படைத்தது இந்தியா. நிலவிலே தரை இறங்கியது 3 நாடுகள். நிலவிலே தரை இறங்கக்கூடிய வல்லமை பெற்ற 4வது நாடு இந்தியா. சந்திராயன் 1, சந்திராயன் 2, கண்டிப்பாக சந்திராயன் 3 நிலவிலே பத்திரமாக தரை இறங்கும். இத்தனை சரித்திர சாதனைகள். 1980-90 இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஈரானுக்கு நீ மிசைல் பண்ணக்கூடாது, பேலிஸ்டிக் மிசைல் பண்ணக்கூடாது, நீ அணு ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு தடை போடுதோ, அதே போல 1980 இந்தியாவிற்கு தடை போட்டது அமெரிக்கா மற்றும் வளர்ந்த நாடுகள். அந்த தடையை முறியடித்து MTCR மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் இதையும் தாண்டி நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி இதுக்கும் கையெழுத்து போடாமல் இந்த 2 தடைகளையும் எதிர்த்து இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக, இந்தியாவை ஏவுகணை சக்தி கொண்ட நாடாக அக்னி, பிரம்மோஸ், ஆகாஷ், நாக், திரிசூல் இத்தனை ஏவுகணைகளை உருவாக்கி இந்தியாவின் பாதுகாப்பை பலப்படுத்தினார் அப்துல் கலாம் அவர்கள் 1990. இந்தியா 1998 இந்தியாவை அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக உலக நாடுகளின் கண்களிலே மண்ணை தூவி 58 டிகிரி செல்சியஸ் வெயில்ல 1998 மே 11 அந்த போக்ரான் பாலைவனத்துல உலகம் எங்கோ தூங்கி கொண்டிருந்த வேளையில இந்தியா 2 அணுசக்தி வல்லமை பெற்ற குண்டுகளை வெடித்து இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு என்று உலகத்திற்கு அனௌன்ஸ் பண்ணியது அப்துல் கலாம் அவர்கள். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக வளர்ச்சியே இல்லை என்ற நிலை மாறி 1980 2015 இதற்குள் அப்துல் கலாம் அவர்கள் உருவாக்கிய அந்த சாதனை சரித்திரங்கள் உலகத்தினுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு ஈக்குவலாக வளரக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை உருவாக்கியது டாக்டர் கலாம் அவர்கள். நண்பர்களே, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4லிருந்து 5க்கு போகணும்னா ரோபாட்டிக்ஸ் வந்துருச்சு, வேலை வாய்ப்பு இல்லை என்று உலகம் பார்த்து கொண்டிருந்த வேளையில இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 5 ஹியூமனும் ரோபாட்டிக்ஸும் இணைந்து செயல்படக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் ரோபாட்டிக்ஸ்.
இந்த ரொபாட்டிக்ஸும் மனிதன் சிந்தனைக்கும் ரொபாட்டிக்ஸ் செய்யக்கூடிய வேலையும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை ரொபாட்டிக்ஸ் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இண்டஸ்ட்ரி 5.0 வருது. நண்பர்களே, நாம் படிக்கக்கூடிய கல்வி, நாம் படிக்கக்கூடிய படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த படிப்பு வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனை உருவாக்கக்கூடிய நபராக நாமும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஓகே, வெறும் படித்தால் மட்டும் போதாது, ஆனால் வரக்கூடிய டெக்னாலஜி, இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய டெக்னாலஜிஸை உருவாக்கணும். தண்ணீரை, வாட்டர்ல, எனர்ஜியில, என்வரன்மெண்ட்ல, அக்ரிகல்ச்சர்ல, விவசாயத்துல, ரூரல் டெவலப்மெண்ட்ல, இப்படி பல்வேறு துறைகளில் அப்துல் கலாம் உங்களுக்கான கனவை கொடுத்திருக்கிறார். 2030 2050 நிலக்கரி இருக்காது, ஆயில் இருக்காது, கேஸ் இருக்காது. நிலக்கரி இருக்காதுன்னா 75% மின்சாரம் இன்னைக்கு தெர்மல் எனர்ஜி இருந்து வருது, நிலக்கரி இருந்து வருது. 2030 50 நிலக்கரி இருக்காதுன்னா இந்த மின்சாரம் கிடைக்காது. ஆயில் இருக்காது. இன்னைக்கு 2020 சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஆயில் ஃபீல்ட் வத்தி போச்சு, 25% மறந்து போச்சு. இன்னைக்கு 75% தான் இருக்கு. 2050 அதுவும் மறந்து போகும். ஒட்டுமொத்த அரபு நாடு இன்னைக்கு எண்ணெயை நம்பி இருக்கிறது. ஆனால் 2050 ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் எண்ணெய் இல்லாமல் போகும் பொழுது அரபு நாடுடைய வேற புது ரிசோர்ஸை உருவாக்கணும். அவருடைய பொருளாதாரத்துக்கு புது திட்டத்தை அவர்கள் எதிர்நோக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் எண்ணெய் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் வரும். எண்ணெய் என்ன ஓடாது, பஸ் ஓடாது, கார் ஓடாது, டூ வீலர் ஓடாது. ஓடுமா? ஓடாது. சரி, ஆயில் கேஸ் இருக்காது. கேஸ் இருக்காதுன்னா காலையில உங்களுக்கு இட்லி தோசை கிடைக்காது. ஓகே, காலையில இட்லி தோசை கிடைக்காது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது இந்தியா எப்படிப்பட்ட எரிசக்தி பாதுகாப்பை சந்திக்க வேண்டும் என்ற கனவை கண்டவர் அப்துல் கலாம் அவர்கள். சொன்னார், இன்னைக்கு 10 டன் எடை கொண்ட சேட்டலைட்டை மேல அனுப்பணும். அனுப்பி 24 மணி நேரமும் சூரிய ஒளி மின்சாரத்தை மேல இருக்கக்கூடிய சோலார் சேட்டலைட் மூலமாக பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வெறும் கனவை மட்டும் அப்துல் கலாம் சொல்லல, அதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார், அதுக்கான ரிசர்ச் சேலஞ்சஸை கொடுத்திருக்கார், அதுக்கான பிளானை கொடுத்து சென்றிருக்கிறார். வெறும் கனவை மட்டும் அப்துல் கலாம் சொல்லல, 24 மணி நேரமும் சூரிய ஒளி மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும். சூரிய 2 திட்டத்தை கொடுத்திருக்கார். ஒன்னு வந்து 32,000 கிலோமீட்டருக்கு மேல ஜியோ சிங்கரனஸ் ஆர்பிட்ல சோலார் சேட்டலைட் லான்ச் பண்ணணும். 10 டன் எடை கொண்ட சோலார் சேட்டலைட் லான்ச் பண்ணணும். இன்னைக்கு இந்தியாவோட 4 டன் எடை கொண்ட சோலார் சேட்டலைட் தான் மேல அனுப்ப முடியும். ஜிஎஸ்எல்வி மார்க் 3 4 டன் தான். ஆனா 10 டன் எடை கொண்ட சோலார் சேட்டலைட் அனுப்பணும்னு சொன்னவர் யாரு? செய்ய போறது யாரு? கோயில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளாகிய நீங்கள். ஓகே, செய்ய போறது யாரு? நீங்க. ஓகே, மேல வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல சோலார் மிரர் சேட்டலைட் அனுப்பணும்னு கனவை கொடுத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு சைனா அதை எடுத்து நாங்க வந்து ஆர்டிபிஷியல் மூளை கிரியேட் பண்ணுவோம்னு சைனா அதுக்கான இறங்கியிருக்காங்க. இன்னும் இந்தியா அதுக்கான ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியாவால் முடியும். சொன்னது யாரு? செய்ய போறது யாரு? நீங்க. புரியுதா? மேல இருக்கக்கூடிய சோலார் சேட்டலைட்டை உற்பத்தி பண்ண சோலார் மின்சாரத்தை கீழே கொண்டு வரணும். அதுக்கு நியூட்ரினோ பார்ட்டிகல் ரிசர்ச் பண்ணணும் என்ற திட்டத்தை கொடுத்தவர் யாரு? செய்ய போறது யாரு? நாங்க. 2050 உலகத்தினுடைய மக்கள் தொகை 9 பில்லியன் என்று ஆகும் பொழுது இந்த உலகத்திற்கு உணவளிக்கக்கூடிய 2 தேசம் சைனாவும் இந்தியாவும் தான். சைனா இன்னைக்கு 2000 கிலோமீட்டர் நதிகளை இணைத்து விட்டது. யான்ஸ் ரிவர் நார்த் சவுத் இணைச்சு வறுமையை எங்கெல்லாம் வறுமையா இருக்கிறதோ, எங்கெல்லாம் வறண்டு கிடக்கிறதோ, அந்த வறண்டு கிடந்த நிலத்தை இன்றைக்கு 2000 கிலோமீட்டர் நதிகளை இணைத்து நீர்வழிச்சாலையை உருவாக்கி அந்த போட்டிக்கு நாங்கள் தயார் என்று அறையோடு காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியா நதிகள் இணைப்பை பற்றி பேசிட்டு இருக்கு, இன்னும் ஒன்றும் செய்யவே இல்லை. ஆனா நதிகளை இணைக்க வேண்டும், அதுவரை நீர்வழிச்சாலையை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் யாரு? செய்ய போறது யாரு? முடியாது, நதிநீர் இணைப்பு முடியாது என்று சொல்லுவவர்களை என்ன சொல்லணும்? தம்பி அங்க போய் உட்கார்ந்து என்ன சொல்லணும்? செய்ய போறது யாரு? நீங்க. ஓகே, கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புற வசதிகளை கொடுக்கக்கூடிய புறா திட்டத்தை கொண்டு வந்தார். புறா திட்டம் வந்தால் பஞ்சாயத்து போர்டு இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துச்சு, கிராமப்புற எலெக்ஷன் நடந்தது. கடந்த 20 ஆண்டுகளாக 34,000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த பஞ்சாயத்திலாவது சிக்கல் இல்ல சாக்கடை இருக்கா? எந்த பஞ்சாயத்திலாவது ஒழுங்கான மழைநீர் வடிகால் கட்டப்பட்டிருக்கிறதா? எந்த பஞ்சாயத்து குப்பை இல்லாமல் இருக்கிறதா? இதையெல்லாம் செய்வதற்கு, ஒழுங்காக செய்வதற்கு
இளைஞர்கள் முன்வர வேண்டும். இளைஞர்கள் கலாமின் புறா திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தினால் இது நடக்கும் என்று கனவை அப்துல் கலாம் புறா திட்டத்தை கொடுத்தவர் யாரு? அந்த கனவை நனவாக்க போறது யாரு? நீங்க. அப்ப இவ்வளவு கனவுகளையும் லட்சியங்களையும் கொடுத்துட்டு போயிருக்க. இந்த கனவுகள் லட்சியங்களையும் செயல்படுத்தக்கூடிய நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்துல் கலாம் கனவு கண்டார். சொல்லுங்க, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. செய்வீங்களா எல்லாரும்? கனவு எப்போ வரும்? நார்மலா நைட்டு தூக்கத்துல தான் வரும். ஆனா அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு தூக்கத்துல வர்றதில்ல கனவு, உன்னை எந்த கனவு உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவுன்னு சொன்னார். ஓகே, அதுதான் அந்த கனவு. அந்த கனவு நனவாக்கணும்னா என்ன இருக்கு? இங்க எத்தனை பேர் கோவம் வரும்? கைது கோவம் வரும். எல்லாரும் கோபத்தால் தான் இந்திய சுதந்திர போராட்டம் வென்றது. கோபத்தால் தான் புரட்சிகள் வெடித்தது. கோபத்தால் தான் இளந்தமிழன் யுகப்புரட்சி ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. எத்தனை பேர் கோவம் வரும்? நல்லா கேட்குங்க. இப்பதான் எல்லா பேரும் கோவம். ஓகே, கோவம் வந்தா தான் மனுஷனுக்கு வரும். சரி வைங்க. சரி, கோவம் வந்தா கண்ணு சிவக்கும். உங்களை கண்ணு கேட்டு சிவக்குமா கேட்காம சிவக்குமா? கேட்காம. காது உடைக்கும். உங்களை கேட்டு உடைக்குமா கேட்காம உடைக்குமா? நரம்பு புடைக்கும். கோவம் வந்துச்சுன்னா உங்களை கேட்டு உடைக்குமா கேட்காம? கேட்காம. அப்படி வாயில கெட்டாவதே வரும். கோவம் வந்துச்சுன்னா, எனக்கு தெரியாம கோவத்துல சொல்லிட்டேன். எத்தனை பேர் சொல்றாங்களா இல்லையா? அப்ப கோவம் வந்துச்சுன்னா உங்களை கேட்டு வருமா? வாயில கெட்ட வருமா கேட்காம வருமா? கேட்காம. இத்தனையும் கேட்காம வருது. ஆனா உடம்புக்குள்ள ஒண்ணு கேட்காம நடக்கும். உடம்புக்குள்ள ஒரு விஷயம் கேட்காம நடக்கும். கோவம் வரும் பொழுது, ஆத்திரம் வரும் பொழுது, அகங்காரம் வரும் பொழுது, ஆணவம் வரும் பொழுது, நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள வரும் பொழுது உடம்புக்குள்ள ஒண்ணு கேட்காம நடக்கும். அதான் கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நியூரோபெப்டைட்ஸ், சொல்லுங்க, நியூரோபெப்டைட்ஸ், நல்லா சொல்லுங்க. நியூரோபெப்டைட்ஸ் ஒரு திரவம் சுரக்கும், உடம்புல சுரக்கும். உங்களுக்கு கேட்காம சுரக்கும். திரவம் சுரந்த உடனே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணிடும். என்ன பண்ணும்? ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். உங்களுக்கு கேட்காம ரிலீஸ் பண்ணும். உங்களுக்கு தெரியாது. அது என்ன பண்ணுது தெரியுமா? உடம்புல 12 ஆர்கன்ஸ் இருக்கு. எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு? என்னதுக்கு? நுரையீரல், இதயம், கிட்னி, லிவர், இது மாதிரி 12 ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த 12 ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய பிளட் சப்ளையும் ஆக்சிஜன் சப்ளையும் கட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? இந்த 12 ஆர்கன்ஸ்க்கு போகக்கூடிய ரத்தத்தையும் பிராணவாயுவையும் போக விடாம தடுத்துரும். அங்கங்க பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிச்சுன்னா காற்றுக்கு ப்ராப்பராக போகாது. காற்றுல இருக்கக்கூடிய செல்லு கொஞ்சம் கொஞ்சமா சாகும். நுரையீரலுக்கு போகாது. நுரையீரல் ஃபங்க்ஷன் பண்ணாது. இருமலா வந்துட்டு இருக்கும். ஓகே, அப்புறம் பேங்க்ரியாஸ்க்கு போக வேண்டிய செல்லு அந்த பிளட் ஆக்சிஜன் போகாது. இன்சுலின் சுரக்காது. சுகர் வந்துடும். டயபிட்டிஸ் வந்துடும். ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா பிபி ஏறிடும். ஓகே, அப்புறம் அதிகமா சுகர் வந்து பிபி ஏறி திடீர்னு ஸ்ட்ரோக் வரும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு காலில் புண்ணு வந்து ஆறாது. உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு போனால் கால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கிட்னியை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிட்னி மாற்றணும்வாங்க. லிவரை மாற்றணும்னு சொல்லுவாங்க. மாற்றி வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் எங்கே போவோம்? வியாதி வந்து எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டல் போனால் ரொம்ப சிக்கல். ஆப்ரேஷன் பண்ணால் எங்கே போவோம்? ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போவோம். ஆப்ரேஷன் தியேட்டர் போய் ஐசியூவில் வச்சிருவோம். ஐசியூவில் வச்ச உடனே ரொம்ப சிக்கலான கேஸு, இன்னும் 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு டாக்டர் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் நம்ம? ஐயோ பாவம், எவ்வளோ நாளாக தெரியல. ஐயோ என்ன சொல்லுவோம்? ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம் நம்ம? காது கேட்கல, எனக்கு காது கேட்கல. அப்ப வியாதி வந்தா என்ன சொல்லுவோம் நம்ம? வியாதி வந்தா என்ன சொல்லுவோம்? அப்ப கோவம் வந்தா என்ன சொல்லுவோம்? கோவம் வந்தா எங்க போவோம்? கோவம் வந்தா எங்க போவோம்? அப்ப கோவம் வந்தா என்ன சொல்லணும்? கோவம் வந்தா என்ன சொல்லணும்? சும்மா ஐயா பாவம் சொல்லக்கூடாது. ஐயோ பாவம், எவ்வளவு நாளோ தெரியல. எப்படி சொல்லுங்க நீங்க. கோவம் வந்தா என்ன சொல்லணும்? மேலே எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? இனிமே உங்க அப்பா அம்மா கோவம் தான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லுங்க? இனிமே அப்பா அம்மா கோவம் தான். இனிமே டீச்சர் கோவம் தான். அது என்ன டீச்சர் கோவம் தான் மட்டும் ஐயோ மட்டும் ரொம்ப வேகமா சொல்றீங்க. அப்பா அம்மா மட்டும் லேசா சொல்றீங்க, டீச்சர்னா மட்டும் வேகமா சொல்றீங்க. ஓகே, இனிமே உங்களுக்கு கோவம் தானே சொல்லணும். இனிமே உங்களுக்கு கோவம் தானே சொல்லணும். எவ்வளவு நாளா தெரியல எனக்கு. ஓகே, ஐயோ கோவம் தான். இனிமே என்ன சொல்லுவீங்க? இனிமேல அப்ப கோவத்தை எங்க வைக்கணும்? கோவத்தை தம்பி ஓரமா உட்காருன்னு சொல்லிடணும். என்ன கோவம் தான் என்ன சொல்ல? இனிமேல ஓகே, கோவப்படக்கூடாது. சொல்லுங்க, நாங்கள் கோவப்பட மாட்டோம். எதற்கெடுத்த
எடுத்தாலும் தேவையில்லாமல் பெற்றோரை பார்த்து, ஆசிரியர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து கோபப்பட்டு சீக்கிரம் வாழ்க்கையை முடித்து மேலே போவதற்கு நாங்கள் ஒன்றும் கோபத்திற்கு அடிமை அல்ல. சரிங்களா? சரி, உங்களை படிக்க விடாம தடுப்பது எது? கோபம் முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் முடிஞ்சு. படிக்க விடாம தடுக்கிறது என்ன சார்? படிக்க முடியல சார், போன உடனே ஏதோ தடுக்குது. எது எது? மொபைல் போன். ஓகே, அடுத்து என்னது? டிவி. அடுத்து என்னது? கேம்ஸ். அடுத்து என்னது? லேப்டாப்பா? லேப்டாப்லாம் உங்களுக்கு கோபம் தடுத்தா படம் தான் பார்க்குறீங்க எல்லா பேரும். நன்றி கைஸ். லேப்டாப் உங்களுக்கு படிக்க கொடுத்தா எல்லாம் படம் பார்த்துருங்க. ஓகே, அப்ப உங்க படிக்க விடாம தடுப்பது எது? மொபைல் போன் தடுக்குது. குரங்கு தலையில ஏறி உட்காந்து என்ன செய்யும்? குரங்கு இங்கிட்டு பிடிச்சிருக்கு, மேல இருக்கு, கீழே இருக்கும். படிக்கணுமா? அப்ப உங்களை படிக்க விடாம தடுக்கக்கூடிய எல்லாமே குரங்கு தான். அப்ப மொபைல் போன் என்னது? டிவி என்னது? சினிமா என்னது? சீரியல் என்னது? வாட்ஸ்அப் என்னது? டிக்டாக் என்னது? இன்ஸ்டாகிராம் என்னது? பேஸ்புக் என்னது? அப்ப அந்த குரங்க பக்கத்தில் விடலாமா? என்ன பண்ணணும்? நான் சொல்லுங்க, நான் குரங்கிற்கு அடிமை அல்ல. நான் கோபத்திற்கு அடிமை அல்ல. எனக்கு லட்சியம் இருக்கிறது. சிறு லட்சியம் குற்றமாகும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு அறிவை தேடி தேடி பெறுவேன். கடுமையாக உழைப்பேன். விடாமுயற்சியோடு தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி கொடுத்து வெற்றி பெறுவேன். நான் எந்த ஒரு காரியத்தையும் சின்ன சின்ன செயல்களை செயற்கரிய முறையில் செய்து மிகப்பெரிய சாதனை படைப்பேன். நான் கோபத்திற்கும் குரங்கிற்கும் அடிமை அல்ல. இந்த படத்தில் இருக்கக்கூடிய வல்லமை பெற்ற விஞ்ஞானிகளைப் போல என் பள்ளி அறிவியல் மன்றத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த நல்ல விஷயங்களை மனதில் கொண்டு அப்துல் கலாம் கொடுத்த அந்த லட்சியத்தை மனதில் ஏந்தி வெற்றி பெறுவேன். வெற்றி என்பது இறுதி புள்ளி, தோல்வி என்பது இடைப்புள்ளிகள். வெற்றி எனக்கு எப்போதும் கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றியில் நான் தொடர்ந்து நடைபோட தோல்வி என்ற இடைப்புள்ளிகளை வெற்றிகரமாக தாண்டுவேன். எனது பிறப்பு வேண்டுமானால் ஒரு நிகழ்வாக இருக்கலாம். எனது வாழ்க்கை ஒரு சரித்திரமாகும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம் பள்ளி செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ப்பார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நாடார் உறவினரை சங்க செயலாளர், நம் பள்ளியுடைய முன்னாள் செயலாளர் திரு SR ஜெயபாலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாடார் உறவினரை சங்கத்துடைய பொருளாளர் திரு DR சுரேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. காமராஜ் 11 மேல்நிலைப் பள்ளியுடைய பொருளாளர் திரு A செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாடார் உறவினரை சங்க உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நம் பள்ளியுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு ராம்குமார் அவர்களுக்கு பள்ளி செயலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். நம் பள்ளியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணாச்சி கே கண்ணுமாரியப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. நம் பள்ளி செயலாளர் அவர்கள்
நம் பள்ளி செயலாளர் சமர்ப்பிக்க வருகிறார் நம் பள்ளி மாணவி ஜ நைமா ரிலா அவர்கள். அருள்மிகு பத்திரகாளி அம்மன் துணை கோவில்பட்டி நாடார் உறவின் முறை பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி நாள் 9/1/2020 வியாழக்கிழமை. இடம் பள்ளி வளாகம். அறிவியல் மன்ற 49வது ஆண்டு நிறைவு விழா ஆண்டறிக்கை. விழா அரங்கை சிறப்பித்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் எமது பெருமை மிகு பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் எங்களின் வழிகாட்டியாகவும் தோளோடு தோள் நின்று திகழும் திரு ப. ஜான் கணேஷ் எம்எஸ்சி எம்ஏ அவர்களுக்கும் திறமை மிக்க மாணவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் எமது அருமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் உலக அரங்கில் இந்தியாவை வல்லரசு நாடாக உயர்த்திட காத்திருக்கும் எனது அருமை மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அறிவியல் மன்றத்தின் இதயபூர்வமான வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற பொதுமறையின் வாக்கின்படி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி அறிவுக்கு ஓர் அறிவியல், அறிவியல் வளர்ச்சிக்கு ஓர் அறிவியல் மன்றம். எமது அறிவியல் மன்றத்தின் 49வது ஆண்டு நிறைவு விழாவில் 2019-2020 ஆண்டிற்கான அறிவியல் மன்ற செயல்பாடுகளை இவ்வரங்கில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நோக்கம் இல்லையெனில் ஆக்கம் இல்லை. இதோ எங்கள் அறிவியல் மன்றத்தின் நோக்கங்கள். அறிவியல் அறிஞர்களின் பிறந்த நாள் விழா கொண்டாடுதல், அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை அறிய செய்தல், மாணவ மாணவியரின் புதிய படைப்புகளுக்காக நம் பள்ளியில் 11/10/2019 வெள்ளிக்கிழமை அன்று வைரவிழா ஆண்டின் அறிவியல் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட படைப்புகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்கள். தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற பள்ளிகளுக்கான அறிவியல் கண்காட்சியில் 12th மேத்ஸ் பயாலஜி இங்கிலீஷ் மீடியம் ஆர் பொற்செல்வ விக்னேஷ் என்ற நம் பள்ளி மாணவர்களின் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அறிவியல் வினாடி வினா போட்டிகள், கண்காட்சிகள், மழைநீர் சேகரிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் நோய்களுக்கான விழிப்புணர்வு பேரொலிகள் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் எழுச்சியினை ஏற்படுத்துதல், மனித குலத்தின் எழுச்சிக்கு மூல காரணமாக விளங்கும் வகையில் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரம் சார்பில் 7/11/2019 முதல் 5 நாட்கள் நடைபெற்ற பண்பாட்டு பயிற்சி முகாமில் நம் பள்ளியின் வேதியியல் ஆசிரியர் திரு முத்து கணேஷ் அவர்கள் தலைமையில் மேல்நிலை மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சியும் பரிசுகளும் பெற்று சிறப்பித்துள்ளார்கள். அறிவியல் மன்றத்தின் சார்பில் தேசிய திறனாய்வு தேர்வுகளுக்கு மாணவர்களை தேர்வு செய்து சிறப்பு ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டு தேர்வில் வெற்றி பெற செய்தல். இத்தகைய சீரிய நோக்கங்களை கருத்தில் கொண்டு 26/1/1972 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட நம் அறிவியல் மன்றம் 49 ஆண்டுகள் நிறைவேந்தி 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்வறிவியல் மன்றத்தில் 49வது ஆண்டு தொடக்க விழா 16/7/2019 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3 மணி அளவில் நம் பள்ளி வளாகத்தில் நாடார் உறவின் முறை சங்கத்தின் தலைவர், தொழிலதிபர், பண்பாளர் திரு APK பழனிச்செல்வம் அவர்கள் தலைமையிலும், நாடார் உறவின் முறை சங்கத்தின் துணைத் தலைவர் நெறியாளர் திரு M. செல்வராஜ் அவர்கள், நாடார் உறவின் முறை சங்கத்தின் செயலாளர் ஆன்மீக நெறியாளர் திரு SR ஜெயபாலன் BSc அவர்கள், நாடார் உறவின் முறை சங்கத்தின் பொருளாளர் திரு DR சுரேஷ்குமார் அவர்கள், நாடார் மேல்நிலை பள்ளியின் செயலாளர் பண்பாளர் திரு RS ரமேஷ் MA அவர்கள் மற்றும் நாடார் மேல்நிலை பள்ளியின் பொருளாளர் தொழிலதிபர் திரு G சண்முகராஜா MA ஆகியோர் முன்னிலையிலும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு க வடிவேல் அவர்களின் கண்காணிப்பிலும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவன், விருதுநகர் மாவட்ட அழகாபுரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூத்த உதவி மருத்துவர் டாக்டர் I ரமேஷ்குமார் MBBS அவர்கள் உடல் நலமும் மனநலமும் காப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரையினையும் நகைச்சுவையான சிந்தனை கருத்துக்களையும் நிகழ்த்தி மாணவ மாணவியர் மற்றும் அனைவரின் பாராட்டையும் பெற்றார்கள். இது போன்ற நன்மை நல்கிடும் ஆக்கப்பணிகள் பல புரிந்திடும் ஊக்கமும் ஒத்துழைப்பையும் வழங்கி வரும் நாடார் உறவின் முறை சங்கத்திற்கும் நல்ல பல கருத்துக்களையும் நற்சிந்தனைகளையும் உதவிகள் பல புரிந்திடும் நம்
பள்ளி நிர்வாக குழுவிற்கும் சீரிய ஆலோசனைகள் வழங்கி வரும் நம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நம் பள்ளியின் மாணவ செல்வங்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பையும் எல்லாவற்றின் மேலாக இறையருளை இறைஞ்சி நிற்கின்றோம். நன்றி. இவன் அறிவியல் மன்றால் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட நாடார் மேல்நிலை பள்ளி, கோவில்பட்டி. நாள் 9/1/2020, கோவில்பட்டி. பள்ளியுடைய பொருளாளர் திரு ஜி சண்முகராஜ் அவர்களுக்கு பள்ளி செயலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ப்பார். நம் பள்ளியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு சந்திரசேகர் அவர்களுக்கு பள்ளி செயலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ப்பார். நாடார் மேல்நிலைப் பள்ளியினுடைய 60வது வைர விழா கொண்டாட்டங்களில் 2ஆம் நிகழ்ச்சியாக இன்று அறிவியல் மன்ற நிறைவு விழா 49வது அறிவியல் நிறைவு விழா என்று நடந்து கொண்டிருக்கின்றது. நான் கிட்டத்தட்ட 2008 இந்த பள்ளியோடு தொடர்பு கொண்டவர். அனைத்து கூட்டங்களுக்கும் அறிவியல் மன்ற ஆரம்ப விழாவாக இருந்தாலும் சரி, நிறைவு விழாவாக இருந்தாலும் சரி, நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த வருடம் போல நமக்கு சீஃப் கெஸ்டாக வந்த அறிவியல் விஞ்ஞானி திரு பொன்ராஜ் அவர்களைப் போல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. மாணவர்களாகிய நீங்களும் கேட்டிருக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு அவர் உணர்ச்சிபூர்வமாக மாணவர்களின் உள்ளத்தை கவர்ந்து அவர் பேசினார்கள். ஆனால் மாணவ செல்வங்களே, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பேச்சு இந்த மண்டபத்திலிருந்து வெளியே போகும் பொழுது நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய செயல்கள், அவர்களுடைய சிந்தனைகள், திரு அப்துல் கலாமுடைய அனைத்து விதமான எண்ணங்கள் அனைவரும் 2020ஆம் ஆண்டு நமது நாடு வல்லரசாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டார். அந்த பாடுபட்டதில் பல பகுதி இதுவரை நிறைவேற்றியிருக்கிறது. இன்னும் சிலது நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அதற்காகத்தான் உங்களிடமெல்லாம் கேள்வி கேட்டு நாங்கள் தான் செய்து முடிப்போம் என்று சொல்வது. நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் தான் அந்த அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு செயலை அவர் செய்து வைத்தார். நாமெல்லாம் நினைத்திருப்போமா ஒரு கேக்கில் இத்தனை அறிவியல் நிகழ்ச்சி இருக்கிறது என்று? அதே மாதிரி ஒவ்வொரு எந்த ஒரு செயல் இருந்தாலும் அறிவியல் வளர்ச்சியில் தான் அந்த செயல்கள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் கூறுவதைப் போல இந்த ஃபியூல், அதாவது நம்ம பெட்ரோல், டீசல் இதெல்லாம் இன்னும் சில நாடுகளில் கிடைக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்காது. இதெல்லாம் இருக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் இப்பொழுதே செய்து முடியுங்கள் என்று சொன்னார். இந்த வருடம் அறிவியல் கண்காட்சி நடக்கும் பொழுது பலதை கணித்தேன். எல்லோரும் எல்லாம் இந்த சூரிய ஒளியிலிருந்து நம்ம எப்படி மின்சாரம் பெறுவது, சூரிய ஒளியிலிருந்து எப்படி நம்முடைய டிராக்டர் மற்ற வாகனங்களை ஓட்டுவது என்பதை எல்லாம் செய்து வைத்திருந்தீர்கள். இது மாதிரி நீங்கள் புதுமையாக சிந்தியுங்கள். இந்த புதுமையாக சிந்திக்கும் பொழுதுதான் உங்களுடைய அறிவியல் வளர்ச்சி வரும். நமது நாட்டிற்கும் தேசத்திற்கும் அதுதான் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் திரு பொன்ராஜ் அவர்கள் பேசிய அனைத்து விதமான செயல்களையும் நீங்கள் அசை போட்டுக்கொண்டே அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் நாங்கள் என்று சொன்னீர்களே, அதை வாழ்க்கையிலும் செயலிலும் செயல்பாட்டிலும் எல்லாத்திலும் நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இந்த பள்ளியில் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நமது பள்ளியில் படித்த டாக்டர்கள் அனைவரும் அங்கு கலந்துரையாடல் செய்ய இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக மாறி இதே பள்ளியில் அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது நீங்கள் இங்கே இருந்தீர்கள் என்றால் எவ்வளவு பெருமை உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியை நிர்வகித்து வரும் நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு இருக்கும் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்து அதன்படி செயல்பட்டு வெற்றி காணுங்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
குடிக்கணும் பெருகி வருகுது இங்கு டெங்கு ஜுரம் வேகமா எச்சரிக்கையா நாம இருக்கணும் நாடு முழுக்க ஏற்றத்தாழ்வு இல்லாம பரவுது நாம தான் பாதுகாக்கணும் அரசு ஆலோசனை வெகுவாக இருக்கு எச்சரிக்கை இல்லாட்டி ஜெயிக்காது வழக்கு மருத்துவர் ஆலோசனை மழை போல என்ன இயற்கை எதிர்ப்பு சக்தி உடனே ரெடி பண்ணு நிலவேம்பு சாரக்குடி பப்பாளி சாரக்குடி டெங்கு மருந்து போகும் சாப்பிட்டு தான் பாரு கொசுவலை பயன்படுத்து தூய்மையை அமல்படுத்து மனிதனை கடிக்கும் கொசு எட்டி நிற்கும் பாரு டயரு பாட்டில் எல்லாம் உலர்த்தி வை எங்கும் நீரில் வேட்டு மருந்து வை அட சுகாதார பணிகளுக்கு வீட்டு கதவை திறந்து வை பெருகி வருகுது இங்கு டெங்கு ஜுரம் வேகமா எச்சரிக்கையா நாம இருக்கணும் நாடு முழுக்க ஏற்றத்தாழ்வு இல்லாம பரவுது நாம தான் பாதுகாக்கணும் தூய தண்ணீர் தேக்கத்துல கொசுக்கள் வளரும் மொத்தத்துல பகலில் சுற்றும் பகையில பாடாய்படுத்தும் மாலையில பெருகி வருகுது இங்கு டெங்கு ஜுரம் வேகமா எச்சரிக்கையா நாம இருக்கணும் நாடு முழுக்க இது வேகமாக பரவுது நாம தான் பாதுகாக்கணும் நன்றி மறக்காதே. வாழ்த்தை முடியும் வரை நன்றியுரை வழங்க வருகிறார் நம் பள்ளி மாணவி எம் ஜெயபாக்கியலட்சுமி அவர்கள். வணக்கம். அருள்மிகு பத்ரகாளியம்மன் துணை சீரும் சிறப்புமாய் நடைபெற்ற வைர விழா கண்ட நம் பள்ளியின் 49வது அறிவியல் மன்ற நிறைவு விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பு செய்த கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்க தலைவர் செயல் வீரர் வணக்கத்திற்குரிய பாசமிகு ஏபிக்கு பழனிசெல்வம் அவர்களுக்கு அறிவியல் மன்றத்தின் சார்பாக நன்றி. இன்றைய இளைஞர்கள் காலமாக எங்களுக்கு நல்லதொரு விழிப்புணர்வும் வழிகாட்டுதலும் நல்ல உரையாய் சிறப்புரை ஆற்றிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் விஞ்ஞானி சிறப்புமிகு வி பொன்ராஜ் அவர்களுக்கும் அறிவியல் மன்றத்தின் சார்பாக நன்றி. முன்னிலை வகித்து சிறப்பு செய்த நம் பள்ளியின் செயலாளர் நேசமிகு RS ரமேஷ்குமார் அவர்களுக்கும் நம் பள்ளியின் பொருளாளர் சீர்மிகு ஜி சண்முகராஜ் அவர்களுக்கும் கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்க உபத்தலைவர் பண்புமிகு எம் செல்வராஜ் அவர்களுக்கும் நாடார் உறவின்முறை சங்க உறுப்பினர்கள் கே மகேந்திரன் அவர்களுக்கும் ஆர் சந்திரசேகர் அவர்களுக்கும் பண்புமிகு கே தங்கமாரியப்பன் அவர்களுக்கும் அறிவியல் மன்றம் சார்பாக நன்றி. இவ்விழா சிறப்பு பெற காரணமாக இருந்த நம் பள்ளியின் பொறுப்பு தலைமையாசிரியர் மாண்புமிகு ஜான் கணேசன் அவர்களுக்கும் நன்றி. நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய நம் பள்ளியின் முன்னாள் செயலாளர் இந்நாள் கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்கத்தின் செயலாளர் நேசமிகு SR ஜெயபாலன் அவர்களுக்கும் கோவில்பட்டி நாடார் உறவின்முறை சங்க பொருளாளர் பண்புமிகு DR சுரேஷ்குமார் அவர்களுக்கும் அறிவியலின் மன்ற சார்பாக நன்றிகள். சிறப்பாக மேடை அமைத்து தந்த பசுமைப்படை மாணவர்களுக்கும் அதன் பொறுப்பாசிரியர் திரு என் முருகேசன் அவர்களுக்கும் நன்றி. நல்லதோர் ஒளி அமைத்து தந்த சரஸ்வதி ஆடியோஸ் நிறுவனத்திற்கும் மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மன்றத்தின் சார்பாக நன்றிகள். மேலும் 49வது அறிவியல் மன்ற விழா வெற்றிகரமாக நிறைவு பெற அமைதியாக கண்டுகளித்த மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. கோவில்பட்டி காமராஜ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி. இறைவாழ்த்து தொகுப்புரை அறிவியல் துணுக்கள்